கிங்கரர்களே, என் கரங்களே, இப்போது நீதி விசாரணை ஆரம்பமாக போகிறது. சித்திரகுப்தா, மகாபிரபு, பாவப்பட்டியலை படி. எஸ்.எஃப். விமலா, எஸ்.எஃப். விமலா, எஸ்.எஃப். விமலா. என்ற ஹவுஸ்ஃபுல் விமலா என்று பொருளாகும். மேனா மினுக்கி, ஊரில் பொறுக்கி, நானா விதமான ஆண்களை மயக்கி, பல குடும்பங்களை கெடுத்தால் சிறுக்கி போதும். இந்த சிறுக்கின் உறுப்புகளை அறுத்து இருப்பு சட்டியிலே போட்டு வறுத்து எடு. யமராஜா, நான் பாவி இல்லை. தயவு செஞ்சு வரலாறு கேளுங்க. நாற்றமெடுத்த வரலாறு. அடுத்த சித்திரகுப்தா. பிரபு, பிரபு. எஸ்.பி. சரளா, எஸ்.பி. சரளா, எஸ்.பி. சரளா. எஸ்பி என்றால் செக்ஸ் பாம், கவர்ச்சி குண்டு. இவள் செய்த பாவம் என்ன? மகாபிரபு, இவள் பரம புண்ணியவதி. பெரிய பெரிய பணக்காரர்கள் செய்த தர்மங்களுக்கெல்லாம் இவள் மனம் திறந்து உதவி செய்திருக்கிறாள். இவளை புண்ணியவதி லிஸ்டிலே சேர்த்துக் கொள்ளலாமா? இந்த பூலோக புண்ணியவதி நேராக சொர்க்கத்திற்கு போகட்டும். தேங்க்யூ மகாராஜ். இது என்ன அதிகாரி? பூலோகத்துலதான் சட்டம் தடுமாறுதுன்னா இங்கேயே தடுமாறுது. நானும் பாவி, இவனும் பாவி. ஆனா நான் ஏழை பாவி, இவ பணக்கார பாவி. இது என்னையா அநியாய தீர்ப்பு? எவன் தீர்ப்பில் குற்றமா? அது எவன் தீர்ப்பாயிருந்தாலும் சரி, குற்றம் குற்றமே. யாரடா நரன்? எவனுக்கு எவன்? எனக்கு இன்னொரு எவனா? ஆம், சாவித்ரி மார்க்கண்டேயன் கதையை சொல்லி என்னை சாய்த்து விடலாம் என்று நினைப்பா? பாவம், அந்த பெண்ணிடம் சரியாக விளக்கம் கேட்காமல் நீங்கள் கொடுத்தது மட்டும் நல்ல தீர்ப்பா? இந்திரா இத்தனைய சட்டம், கொடுப்பதே தண்டனை. இது பேட்டரபடி பேச்சு, பெரிய மனுஷன் பேச்சு இல்ல. சித்திரகுப்தா, பிரபு, இவன் வழக்கை படி. மகாபிரபு, இவன் பெயர் கே. சத்தியமூர்த்தி. அதிபயங்கரவாதி, சாஸ்திர விரோதி, ஆண்டவனையே எதிர்க்கும் சீர்திருத்தவாதி. மிஸ்டர் குப்தா, ஆண்டவன் ஆண்டவன் தவறு பண்ணாலும் அவனையும் எதிர்ப்பேன். மகாபிரபு, இவன் பதிவிரதை தத்துவத்திற்கு பரம விரோதி. பால்ய விதவைக்கு திருமணம் செய்து வைத்தான். பால விதவைக்கு மறுமணமா? பெண்மைக்கு அவமானமா? இவன் உடலை அச்சுவேறு ஆணிவேராக வெட்டி செக்கில இட்டு கரகர கரகர கரவன் ஆச்சு. என்னை கரகர கரவன் ஆட்டுங்கள், யமனையும் செக்குக்கு தர தர தரவனை இழுத்து வாருங்கள். கதையை தூக்குங்கள் பிரபு. உண்டவே, எந்த நேரத்தில் எதை தூக்குவதென்றே உனக்கு புரிவதில்லை. நரனே, என்னையா செக்கு கிழக்கிறாய்? பிதவையா? மகாபாரதத்துல பாண்டு மகாராஜாவோட பத்தினி குந்தி தேவி ஞாபகம் இருக்கா? அந்த குந்தி தேவிக்கு நீ ஒரு குழந்தைய கொடுக்கல, அந்த ஆளுக்கு தர்மராஜான்னு நீ பேர் வைக்கல. துர்வாசர் குந்திக்கு வரமளித்தார், அவள் என்னை அழைத்தாள். நான் என்ன கூட்ட போயிடுங்க. எங்க ஊர் பிள்ளக்காப்பை மாதிரி பேசுறிய. நான் பாவம் ஒரு பால விதவைக்கு தலையா கல்யாணம் பண்ணி வச்சேன். நரனே, சத்திய வம்சத்திற்கு அவ்வப்போது பரம்பரை வேண்டும். அது விபச்சாரம் அல்ல, உபகாரம். உங்க உபகாரம் எங்க ஊர் கூவத்தை விட நாடுது. வயிற்றுக்காக இந்த பொண்ணு தவறு பண்ண அது பாவம், நீங்க பண்ண புண்ணியமோ? ஆர் யூ காட் ஆஃப் லா? ஆர் யூ தர்மராஜா? இந்த விஷயத்தை பரமசிவன்கிட்ட போய் நான் ரிப்போர்ட் பண்றேன். மனிதன் சொல்லை மகேசன் கேட்பானா? அரிஜன் சொல்லையே கேட்ட சுப்ரீம் காடியா இந்த சிவா? நந்தனார தெரியுமா? ஆதிவாசி வேடர் கண்ணப்பாவை தெரியுமா? பிட்டுக்காக மண் சுமந்த லேபர் காடியா எங்க சிவா? தன்னாடுடைய சிவனே போற்றி. அவர்கிட்ட உங்களை பத்தி நல்லா வத்தி வச்சு விடுறான். இருங்க. கோட்டி சஞ்சன், அம்மா அம்மா, மதுரையில இருந்து லெட்டர் வந்திருக்கு. சத்தியம் என்ன அங்க போய் சேரலையாமா? சத்தியம் என்ன போய் சேரலையா? என்னப்பா பண்றது? கவலைப்படாதீங்கம்மா, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கு. எப்படியும் சத்தியத்தை கண்டுபிடிச்சிடலாமா? உத்தமன் எண்ணெயிலே கலப்படம் செய்தவன். அதனால்தான் எண்ணெயிலே அமுக்கி அமுக்கி
எடுக்கணும், நல்லா பொரிச்சு எடுக்கணும். ஐயா யாரு? கஜக்கோல் பாண்டியன். ஏழை மக்களுக்கு அரசாங்கம் இலவசமாக கொடுத்த துணிகளை எல்லாம் தப்பு தப்பாக அளந்து துணிகளை திருடியவன். அப்ப நிறுத்தாத. இவர் என்ன தப்பு பண்ணாரு? இடுப்புக்கு கீழே அடிக்கிறீங்க. ஐயோ, சொல்வதற்கே வெட்கமாக இருக்கிறது. பல பெண்களிடத்திலே தகாத முறையில் நடந்து கொண்டவன். அப்படியா? அடிக்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பாய் நமாஸ் பண்ணணும், விடுங்கோடா. சுல்தான் சத்தியமாய் நம்மூர்காரங்க. நீ எப்படிப்பா இங்க வந்து? நான் வந்தது இருக்கட்டும், நீங்க எப்படி வந்தீங்க? எந்த டாக்டர் உங்களுக்கு அனுப்பிச்சது? என்ன யாரும் அனுப்புற பாய், நமக்கு நாமே வந்துட்டான். ஒரு ஆர்வத்திலே ஆட்டிக்குட்டி வட்டினா. ஆட்டிக்குட்டியா? ஆட்டிக்குட்டி. ஆட்டுக்குட்டியா? கட்டி கைப்பிடி கழண்டு பாய் கழுத்துல விழுந்துட்டான். பாய் மவுத் ஆயிட்டான். இந்த முரட்டை ஆடுங்க இங்க ஈட்டுக்கிட்டு வந்துருச்சு பாய். பாய் நம்ம மூணாரிலே மூணாறு, அவன் பின்னாடி வந்துகிட்டு இருக்கான். பாய் குஷியா முன்னாடி வந்துகிட்டு இருக்கான். யார் அது மூணாறு? என் ஃப்ரெண்டு பாய். 3-6 3-6 9. ஹாய் பாய் இங்க வா. என்ன இங்க கூட வந்து ஈ ஓட்டுற? இதாரு தலை தலைன்னு ஆட்டமா போடுறீங்க. இங்க உங்களுக்கு எப்படி கொடுப்பான் தெரியுமா? என்ன பெருசா கொடுத்துட போறான்? கொடுக்கட்டுமே. பயம் இல்லையா? எங்களுக்கு நாட்டுக்கு பயம். நாங்க தான் கையில விஷயம் வச்சிருக்கிறோமே. என்னது? அதான் பேக்கெட் வேணுமா? ஓபன் பண்ணாத பேக்கெட் வச்சிருக்கேன். வச்சுட்டு நீங்க எப்படி கொண்டு வந்தீங்க? வரும்போது கொண்டு வந்துட்டேன்ப்பா. இங்கதான் கஸ்டம்ஸும் கிடையாது, எங்களுக்கு கஷ்டமும் கிடையாது. வாசல்ல தான் இந்த பகோடா என்ன நிறுத்தினா. அவன் போய் ஊத்திட்டான். ஆமா, உன்னை நான் ஊர்ல பார்த்ததே இல்லையே. உன்னை பார்த்திருந்தா ஐயோ. நம்ம தாயா அத்தை சத்தியம் தம்பி, நீ செத்து 10 வருஷம் ஆச்சு, இன்னும் இங்க இருக்கிற. அதை ஏன் கேக்குற தம்பி? இங்க என்ன பர்மனன்ட் பாவி ஆக்கிட்டாருங்க. நானும் கடுக்கா கொடுத்து ஓடிதான் பாக்குறேன். கட்டி பிடிச்சு இழுத்துட்டு வரானுங்க பாவி பசங்க. யார பாக்குற கிளம்பிக்கிற கை விடுறா. வாய் வசன பார்க்க போட்டு ஜாக்கிரதை. அப்படி சொல்ற என்ன இப்படி மிரட்டுகிறான் இந்த பாவி? அங்க எமனையே அசத்திட்டான். எமலோகத்துல விசாரணையை நிறுத்திட்டாங்க. எல்லாம் தெரியும். வாங்கடா விளக்கமாறுகளா. புள்ள சின்ன வயசுல இருந்தே பரட்சிக்காரன்டா. ஏண்டா கண்ணு சத்தியம், என் மகன் சுந்தரம் காண போனதுக்கு அப்புறம் நான் வச்சிருந்த நகைக்கு ஆசைப்பட்டு எனக்கு கொலை பண்ணானே அந்த பாவி ஆண்டவன் புள்ள. அவனை 4 போட்டு நீங்க வரும்போது கூட்டிக்கிட்டு வந்திருக்க கூடாது. அவனை யாரு கூட்டிட்டு வர வேண்டாம், டைரக்டா அவன் இங்கதான் வருவான். இப்பதான் யமதர்மனுக்கே ஒரு சின்ன ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்திருக்கேன். எப்படியாவது கோல்மால் பண்ணி இந்த பசங்களை எல்லாம் ஒரே அமுத்திட்டேன்னா நான் பூலோகத்துக்கு கட்டிட்டு போயிடுவேன். கைதங்க ஏன் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கீங்க? வேலை செய்யணும். அப்புறம் யாரு தான் வேலை செய்யறது? இவன் யாரு? மேஸ்திரி. நீங்க எல்லாம் இங்க ரொம்ப நாளா வேலை செய்யறீங்களா? கல்புகோரி காலமாக வேலை செய்கிறோம். அடே அப்பா, அப்படின்னா உங்களுக்கு ஓய்வே கிடையாதா? எங்களுக்கு சாவு கூட கிடையாது. ஆண்டவா, இது என்ன பேண்டட் லேபர்? அப்படின்னா 8 hour டியூட்டி, ஓவர் டைம், வீக்லி லீவ் எதுவுமே இல்லையா? அவங்களுடைய பட்டியல சித்திரகுப்த பக்கமா எழுதுறாரு. அவங்களை எக்கச்சக்கமா வந்துட்டு தான் இருக்காங்க. பிடிக்கிறது தண்டனை கொடுக்கிறது, பிடிக்கிறது தண்டனை கொடுக்கிறது. பிடிச்சுக்கிட்டே இருங்க, நீங்க உருப்பட மாட்டீங்க. உங்களுக்குள்ள ஒத்துமை உண்டா? கோரிக்கை உண்டா? யூனியன் உண்டா? வேலை நிறுத்தம் உண்டா? வேலையை நிறுத்தினால் எவன் கேட்பாரே? எவன் கேட்பான்னு? ஐயா, எங்களை தான் பிடிச்சிட்டு வரீங்க. நாங்க பாவிகள் நரகலோகத்துக்கு வர்றோம். நீங்க வாழ்க்கை பூரா இங்கே இருக்கீங்களே, அப்படின்னா நீங்க எல்லாம் பர்மனன்ட் பாவிங்களா? ஆடி போகும்போது மட்டும் அமீனா மாதிரி வந்துருவானுங்க. ஏண்டா அண்ணன் கேக்குறாரு, இப்ப பதில் சொல்லுங்களேண்டா. சிவன் காலத்துல இருந்து அந்த சட்டம் இவரையே கேள்வி கேட்ட நக்கீர பரம்பரை இது. எங்க ஊர்ல முட்டா பசங்களை பார்த்து அறிவில்லாத ஆட்டு மந்தைகளே நாங்க கூப்பிடுவோம். அதை நிரூபிக்கிற மாதிரி இங்க எல்லாரும் கொம்போட இருக்கீங்க. காமரேஜ், இப்ப உங்களுக்கு முன்னால ஒரு பாயிண்ட வைக்கிறேன். நான் சொல்றது என்னன்னா,
இந்திரன் என்ன மேல் ஜாதி, கிங்கரன் என்ன கீழ் ஜாதி. அவன் உண்டு கொழுத்து உல்லாசமாக இருக்க நீங்கள் உழைத்து உழைத்து பாடுபட வேண்டிய அவசியம் என்ன? என்ன 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 பாயிண்ட் நம்பர் 2. நான் சொல்றது என்னன்னா, தொழில உங்களுக்கு துரோகம் பண்ணி ஜாதியில உங்களை தாழ்த்தி ஜனங்களை பிடிக்கிறதுக்கும் அடிக்கிறதுக்கும் கொல்றதுக்குமே வச்சிருக்காங்களே, நீ என்ன அடியாட்களா இல்லை அடிமைகளா இல்லை சொறி நாய்களா? ஆகவே காம்ரேட், நான் சொல்றது என்னன்னா, நரகலோக தொழிலாளர்களாகிய உங்களுக்கு, அதாவது கிங்கரர்களுக்கு தனியாக ஒரு யூனியன் ஆரம்பிக்க வேண்டும். யூனியன் என்றால் கிங்கரர்கள் நல உரிமை சங்கம். நான் சொல்றது என்னன்னா, உங்களுடைய நன்மைக்காக நீங்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து போராடுவது, உங்கள் கோரிக்கையை அவர்கள் ஏற்க மறுத்தால் உடனே ஸ்ட்ரைக் செய்வது, அதாவது வேலை நிறுத்தம் செய்வது. ஆகவே காம்ரேட், நாம் கிங்கரர்கள் யூனியன் ஆரம்பிப்போம். காம்ரேட், 8 மணி நேர வேலை, அதற்கு தகுந்த ஊதியம், சிக் லீவ், கேஷுவல் லீவ், யூசுவல் லீவ், இன்னும் நாம எதற்கெல்லாம் லீவு கேட்கிறோமோ வருஷம் பூரா நாம லீவு கேட்டுக்கிட்டே இருப்போம். அவங்க கொடுக்கணும். இதற்கெல்லாம் யார் தலைமை வைப்பது? நான் எதுக்காக இந்த ஊருக்கு வந்திருக்கிறேன்? இந்த மாதிரி பல நல்ல காரியங்கள் செய்யறதுக்காக தான். எங்க சொல்லுங்க, தலைவர் சத்தியமூர்த்தி. மண்டுகங்களா மண்டுகங்களா, தலைவர் வாழ்கன்னு சொல்லுங்கடா. எங்க சொல்லுங்க, தலைவர் சத்தியமூர்த்தி. தலைவர் சத்தியமூர்த்தி. காம்ரேட், யூனியன் கண்டுவிட்டீர்கள். யமதர்மராஜனை எதிர்த்து போராட பொங்கி எழுங்கள், புரட்சி கீதம் பாடுங்கள். கொம்பு வச்சம் உண்டா? உங்களை இந்த பாட்டா பாட சொன்ன புரட்சி கீதம் பாடுகிறான்னா இளவு வீட்டுல ஒப்பாரி வைக்கிற மாதிரி வைக்கிறீங்களே. புரட்சி